சாந்தி 15/9/2024 பாபாவினுடைய ஸ்லோகம். இந்த ஞானத்தையும் யோகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் சுபாவத்தில் ஒன்றாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய சுபாவம் அனைத்தும் மாறிவிடும். ஞானம் என்பது விதை, யோகம் என்பது நீர். நாம் எவ்வளவு தூரம் ஒரு மரத்துக்கு வளர்க்குறதுக்காக தண்ணீரை ஊற்றுகின்றோமோ அவ்வளவு தூரம் அந்த மரம் வளர்ந்து எங்களுக்கு பலன் கொடுக்கின்றது. எந்த வகையான விதையை நாம் போடுகிறோமோ அந்த மரம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதிலிருந்து பெறுகின்ற பலன்களும் அந்த விதையின் அடிப்படையில் தான் இருக்கும். அது பூவாக இருந்தால் என்ன, இலையாக இருந்தால் என்ன, அதனால் பெறப்படுகின்ற பலனாக இருந்தால் என்ன, அதனுடைய பலன் தான் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு தான் நாங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அத்திவாரமாக ஞானத்தை பயன்படுத்தி விடயங்களை செய்யும் பொழுது இயல்பாகவே எங்களுக்கு எங்களுடைய தவறான அல்லது தீய பழக்க வழக்கங்கள் அல்லது சம்ஸ்காரங்களிலே மாற்றம் இலகுவில் ஏற்படும். எங்களுக்கு இந்த தீய பழக்க வழக்கம் வந்ததுக்குரிய அல்லது சம்ஸ்காரங்கள் வந்ததற்குரிய காரணம் நாம் சரியான முறையில் நம்மை துவாபர யுகத்திலிருந்து புரிந்திருக்கவில்லை. எங்களை நாங்கள் சரீரமாக பார்த்தோம். அதனாலேயே சரீரத்துக்குரிய பழக்க வழக்கங்கள் அதிகமாக நம்மிடம் வந்துவிட்டன. சரீரத்துக்குரிய பழக்க வழக்கங்கள் நம்மிடம் அதிகளவு வந்தபடியால் தான் அந்த சுபாவத்தின் ஆதிக்கத்துக்கு நாங்கள் உட்பட்டு காமமோ, கோபமோ, பேராசையோ, பெற்றோ, அகங்காரமோ, போட்டி போடுதலோ, புட்டு பார்க்குறதோ, தாழ்வு மனப்பாங்கன்னு சொல்லி நிறைய விடயங்களை உள்ளெடுத்து வைத்திருக்கிறோம். அதை தான் நம்முடைய சுபாவம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஞானம் புரிந்ததன் பிறகு இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் பரமாத்மா தந்தை எங்களுக்கு படிப்பிக்கிறார். நான் உடல் அல்ல. அது முதலாவது பாடம். இந்த பாடத்தினுடைய முக்கியமான விஷயமே என்னவென்று சொன்னால் எங்களுடைய உண்மையான ஆதிநிலை நான் ஒரு ஆத்மா. அதே மாதிரி எங்களுடைய உண்மையான எதிர்கால வடிவம் அல்லது உண்மையான நிலை நான் ஒரு தேவன். தேவன் என்று சொல்லும் பொழுது அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட ஒரு வடிவம். அவை நற்பண்புகளை கொண்ட வடிவமாக நான் வர வேண்டுமா இருந்தால் என்னுடைய பழைய சுபாவம் அல்லது எனக்கு துன்பம் கொடுக்கின்ற அல்லது என்னை கீழ்நிலைக்கு கொண்டு செல்கின்ற பழக்க வழக்கங்களை நான் இல்லாமல் ஆக்க வேண்டும். எவ்வாறு நாம் தண்ணீர் ஊற்றும் பொழுது மரம் படிப்படியாக வளர்ந்து வருகின்றதோ அது மாதிரி எங்களுடைய ஆத்மாவிலே இருக்கின்ற இந்த ஞானம் என்ற விதைக்கு அடிக்கடி இந்த யோகம் என்ற சக்தியை நாங்கள் கொடுக்க வேண்டும். யோகம் என்பது நான் ஒரு ஆத்மா என்றால் ஞானம், நான் ஒரு ஆத்மா என்பதை உணர்தல் யோகம், அனுபவம் செய்தல் யோகம். நான் அதை அனுபவம் செய்யும் பொழுது இயல்பாகவே எனக்கு அந்த நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். அவை படிப்படியாக எவ்வாறு அழுக்கு நிறைந்த தண்ணி நிறைந்த பாலிக்குள்ளே நாம் படிப்படியாக நல்ல தண்ணியை ஊற்றினால் அதில் இருக்கிற அழுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு ஈற்றிலே முழுமையாக நல்ல தண்ணி நிறைந்து ஒரு பக்கெட்டாக அது மாறிவிடுகின்றது. அவ்வாறு தான் நாமும் தினமும் இந்த நல்ல எண்ணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கும் பொழுது அல்லது நல்ல சிந்தனைகள் எங்களை பற்றின ஆக்கபூர்வமான ஆத்ம உணர்வுக்குரிய சிந்தனைகள் உருவாக்கும் பொழுது நாங்களும் அவ்வாறு ஈற்றில் ஆகிவிடுவோம். அதனால தான் நாங்கள் தொடர்ந்தும் எங்களை இவ்வாறு ஆத்மா என்று பார்க்க வேண்டும். ஆக்கபூர்வமான எண்ணங்களுக்குள்ளே சூழ்ந்திருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக இந்த ஆத்மாவுக்கு பலம் கொடுக்கின்றவர் யாருமே அல்ல, பரமாத்மா பரமசிவன் எங்களுடைய தந்தையாக தாயாக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஆத்மாக்களையும் பராமரிக்கும் பொறுப்பை அவர் எடுத்திருக்கின்றார். ஆகவே தினசரி நாம் அவருடைய ஞானத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த பலம் எங்களை பலசாலியாக மாற்றுகிறது. மனதுக்கு நிறைய வலிமை கொடுக்கின்றது. இந்த மனசுக்கு நிறைய வலிமை வரும் பொழுது அதை நாம் யோக பலம் என்று சொல்கிறோம். அந்த வலிமை என்ன செய்யும்? எங்களுக்கு வருகின்ற நாங்கள் தவறு செய்வதற்கு எங்களை அது அனுமதிக்காது. தவறு செய்ய செய்ய ஆத்மாவிலே சம்ஸ்காரம் மாற்றத்தை ஏற்படுத்துவது குறைவாக இருக்கும். அவை தவறு செய்வதற்கு அது அனுமதிப்பதில்லை. அவை தவறு செய்யாமல் அது நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு இந்த பரமாத்மாவுடைய சக்தி எங்களுக்கு அவசியமானது. அவை தினசரி நாங்கள் அவரை நினைவு செய்யும் பொழுதும் அவர் சொன்ன இந்த ஞான கருத்துக்கள் அல்லது முரளி கருத்துக்களை பற்றி நாம் தினமும் சிந்திக்கும் பொழுதும் எங்களுக்கு பலம் கிடைக்கின்றது. பலம் இல்லாதவர் ஒரு பலமற்றவராக இருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், ஒரு விதை வீரியமற்றதாக இருக்கும் பொழுது அதிலே கிடைக்கின்ற மரம் சரியான ஒரு சத்தானதாக, ஒரு செழிச்சியானதாக, ஒரு குளிர்மையானதாக வர முடியாது. அவ்வாறு தான் நாங்கள் போடுகின்ற ஞானமன்ற விதையும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் நிறைய சக்தி கொடுத்து
எங்களே முதலிலே அந்த நிலையில் நிலைநிறுத்தி கொண்டு இறைவனுடைய நினைவு இருக்கும் பொழுது ஞான கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு சக்தியாக மாறுகின்றது. உதாரணத்துக்கு நடக்கின்ற நாடகத்திலே அனைத்து நன்மைக்கு என்று எங்களுக்கு வழங்கி கொண்டாலும் கூட அந்த நன்மை என்பதை நாம் உள்ளார்த்தமாக உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அதற்குரிய பலம் தேவை. அதை நாம் ஞான கண்ணாலே பார்க்கும்போது அதனுடைய நடந்த விடயங்கள் அல்லது நடந்த நன்மைகள் அல்லது அது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆக்கபூர்வமாக இருக்க எங்களுடைய உணர்வுகளே நாடகத்தை ஆக்கபூர்வமாக எங்களுக்கு கொண்டு தருகின்றது. ஆனால் நாங்கள் அவ்வாறு பார்க்காமல் இருக்கின்ற பட்சத்திலே எங்களுக்கு ஞானம் இல்லை. நாங்கள் நெளிந்தவர்களாக அதாவது பலவீனமானவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆக்கபூர்வமாக எதுவும் நடைபெறாது. ஆகவே தான் நாம் எப்பொழுதுமே எங்களுடைய மனதில் எல்லா விடயங்களையும் ஞான கண்ணாலேயே பார்க்க வேண்டும். அவ்வாறு ஞான கண்ணாலே நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு யோக சக்தி அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற பலன் எங்களால் அடையக்கூடியதாக இருக்கும். இப்போ ஞானம் படிப்பதற்கு முதலுக்கு எங்களுக்கு சரியான விடயங்களை எல்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படி செய்யும் பொழுது அது சுபாவமாகவே ஆறிவிட்டது. முதல்ல நாங்கள் இதையும் மட்டும் worry பண்ணுவோம், கவலைப்படுவோம் அல்லது வேதனைப்படுவோம். ஆனால் இப்போ எதையுமே நாங்கள் இந்த ஞானத்து கண்ணால் பார்க்க எங்களுடைய சுபாவமே கவலையற்றது, சந்தோஷமாகவோ லேசாகவும் இருக்கின்ற ஒரு சுபாவமாக ஆகிவிடுதான் மாற்றம் என்று சொல்கின்றோம். அது சம்ஸ்காரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். இப்படி எந்த விடயத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்காக நாங்கள் விசேஷமாக நேரம் ஒதுக்கி ஒரு 21 நாளோ ஒரு 40 நிமிடங்களோ நாம் இதற்காக யோகம் செய்யும் பட்சத்தில் அந்த பலவீனத்திலிருந்து என்னாலே விடுபட முடியும். உதாரணத்துக்கு எனக்கு சரியான முறையில் விளங்கி கொள்ளாமல் கதைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். அந்த பழக்கத்திலேருந்து நான் விடுபடுவோம்னு சொன்னால், அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையை தெரியாமல் நாங்கள் பேசுகிறது, இல்லாவிட்டால் மற்றவருடைய பின்னணியை விளங்கி கொள்ளாமல் நாங்கள் நினைக்கிறது, எல்லா நேரமும் ஒரு பகுதியாகவும் விளையாட்டாகவும் விடயங்களை நாங்கள் நினைக்கிறது, இதையுமே சீரியஸாக இருக்குது. எனக்கு அது பெரிய விஷயமாக தெரியாது, ஆனால் அது மற்றவர்களுக்கு ஏதோ துன்பம் கொடுக்குற ஒரு விடயமாக இருக்கக்கூடும். அதனால் அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இதனால் கூட எனக்கு அது ஒரு சம்ஸ்கார சுபாவம் என்ன செய்து எனக்கு நல்ல விடயத்தை நான் எவ்வளோ செய்தாலும் எனக்கு சில துன்பங்களை, வேதனைகளை, தவறான புரிந்துணர்வுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அதால் நான் என்ன சொன்னால் நான் இதை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைவு என்று சொல்லி பாபாட்ட சொல்லிட்டு நான் விசேஷமாக எண்ணில் ஒருமுகப்படுத்தி பாபா முரளியில் நேற்றைக்கும் அதை தான் சொன்னார். உங்களை மட்டும்தான் பாருங்கோ, உங்களோட தான் பேசுங்க, வேறு யாரோடைய நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெட்டாக்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு அதை பற்றி அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவையாது நாங்கள் நினைவு செய்யும் பொழுது இயல்பாகவே எங்களுக்கு என்ன நடக்கும், நாங்கள் அந்த மாற்றத்தை எங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அவை தான் நாங்கள் தொடர்ந்தும் எங்களை கவனம் செலுத்தி இந்த ஞானம் என்ற விதைக்கு தொடர்ந்தும் யோகம் என்ற சக்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வீணான தேவையற்ற துன்பம் கொடுக்கின்ற, கவலைப்படுத்துகின்ற, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கிற அல்லது உலகாய விடயங்களிலே ஆழமாக ஈடுபடுகிற, இதனால் தேவையில்லாமல் என்னுடைய மனசை குப்பையாக்கிற, சுமையாக்கிற எல்லா விடயங்களிலிருந்தும் நான் பிரியா விடை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அட்டென்ஷன், கவனம் வைப்பது மட்டுமே. கவனம் வைப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நான் என்ன கதைச்சேன், நான் என்ன செய்தேன், என்ன விடயங்களை நான் பேசினேன் என்று சொல்லி என்னுடைய மனசிலே நான் ஒரு படம் போட்டு பார்க்க வேண்டும். இதில் எவ்வளவு பிரயோசனமாக இருந்தது, எவ்வளோ பிரயோசனம் இல்லாமல் இருந்தது என்று சொல்லி 21 நாளைக்கு நான் கவனம் செலுத்தும் பட்சத்தில் என்னால் இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக மாற்றம் என்று செய்ய முடியாது, அதை செய்வதற்கான நடைமுறை சில விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு 21 நாளும் நான் இத்தனை மணிக்கு அதை நான் செய்ய போகிறேன், இத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் செய்ய போகிறேன், என்னத்தை நான் பயிற்சி செய்ய போகிறேன், அப்படி நான் நினைவு செய்தால் மட்டும்தான் என்னால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு நான் சக்தி வாய்ந்தவராக இருக்கணும்னா நான் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான் எனது சுயமரியாதை அதிகாலையிலே நான் பயிற்சி செய்வதன் மட்டும் இல்லாமல் அதை பற்றிய சில சிந்தனைகளை நான் கடைந்து குறித்து கொள்ள வேண்டும். மற்றது பாபா எனக்கு இந்த சக்தி வாய்ந்தவர் ஆகிறதுக்கு சொல்கிற விடயங்களை நான் முரளியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அதை நான் தியானத்தில் அல்லது யோகத்தில் எனக்கு பயிற்சி செய்யும் பொழுது இயல்பாகவே எனக்கு அந்த பலம் கிடைக்கும்.
அப்பொழுது அந்த 21 நாளும் நான் எடுத்த கவனத்தின் மூலம் என்னால் சில தவறான சம்ஸ்காரங்கள், சுபாவங்கள், அது சிறு சிறு விடயங்களாக தான் இருக்கும். ஆனால் எங்களை முழுமையடைவதற்கு அல்லது எங்களுடைய தெய்வீக குணங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. எவ்வளோதான் நல்ல குணம் இருந்தாலும் ஒரு நேரத்துக்கு நான் ஏதாவது தவறு செய்யிட்டேன்டா, நல்லதை நினைக்கிறது பதிலாக கூடாததை மனிதர் நினைக்கிறது தான் இயல்பு. என்னடா அது துன்பம் கொடுத்துருக்கு. அதனால் அதை ரொம்ப நாங்கள் கவனமாக பார்த்து மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேணும். இதன் மூலம் என்னுடைய சுபாவம் தெய்வீகமானதாக மாறும். ஓம்